Voice of Tamil 24. பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவராக இருந்தவர் ஆம்ஸ்ட்ராங் சென்னையில் குறிப்பிட்ட அளவு செல்வாக்குடைய நபராக திகழ்ந்த அவர் பெரம்பூரில் வசித்து வந்தார். சூழல் இப்படி இருக்க கடந்த மாதம் அவரது வீட்டின் அருகே கூலிப்படையினரால் அவர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். அது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது. இந்த கொலை வழக்கில் 23 பேர் அடுத்தடுத்து கைது செய்யப்பட்டுள்ளார்கள். இன்னும் ஏகப்பட்ட பேர் இந்த கொலை வழக்கில் தொடர்பில் இருக்கிறார்கள் என்று காவல்துறையினர் கருதுகின்றனர். இதற்கிடையே ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் தேடப்படும் இன்னொரு ரவுடியான மொட்டை கிருஷ்ணன் வெளிநாட்டுக்கு தப்பி சென்று விட்டதாக கூறப்படுகிறது. எனவே அவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலைக்கு பின்பும் வெளிநாடு தப்பி செல்வதற்கு முன்பும் யார் யாருடன் பேசினார், தொடர்பில் இருந்தார் என்ற பட்டியலை காவல்துறையினர் தயாரித்தனர். அந்த பட்டியலில் பிரபல இயக்குனர் நெல்சன் திலீப்குமாரின் மனைவி மோனிஷாவின் பெயரும் இருக்கிறது. அதாவது மோனிஷாவுடன் மொட்டை கிருஷ்ணன் தொடர்ந்து தொலைபேசியில் பேசியிருப்பதை கண்டுபிடித்த காவல்துறையினர் அவரிடம் விசாரணையை நடத்தினர். அப்போது ஒரு வழக்கு தொடர்பாக அவரிடம் தான் பேசியதாக மோனிஷா கூறினார் என்று சொல்லப்படுகிறது. அதேபோல இயக்குனர் நெல்சன் திலீப்குமாரிடமும் அடுத்ததாக விசாரணை நடத்தவிருப்பதாகவும் அதற்கான சம்மனை காவல்துறையினர் கொடுத்திருப்பதாகவும் தெரிகிறது. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் திடீர் திருப்பமாக நெல்சன் மற்றும் அவரது மனைவி பெயர் அடிபட்டிருப்பது திரைத்துறையில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது Voice of Tamil 24. லைக், ஷேர் and subscribe.